தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த வழக்கு விவரங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சீனிவேல் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் பதவியேற்பதற்கு முன்னரே சீனிவேல் உயிரிழந்தார். இதனால் அந்த தொகுதிக்கு 2016ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஏ.கே. போஸ் மற்றும் திமுக சார்பில் சரவணன் ஆகியோர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றார். ஏ.கே. போஸின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இடைத்தேர்தலின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கோரும் படிவத்தில் இடம்பெற்றிருந்த ஜெயலலிதாவின் கைரேகை சந்தேகத்துக்குரியது என்று திமுக வேட்பாளராக இருந்த சரவணன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த ஆர். சுந்தர்ராஜ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வழக்கு தொடர்ந்தார். சுந்தர்ராஜின் வேட்புமனுவில் தான் அரசு ஒப்பந்ததாரராக இருந்ததை குறிப்பிடவில்லை என்றும், எனவே சுந்தர்ராஜ் வெற்றி பெற்றது செல்லாது எனவும் அறிவிக்க கோரிய கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கிலும் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து தேர்தல் நிறுத்தப்பட்டது. பிறகு மீண்டும் அதே ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அரவக்குறிச்சி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலிலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும், இதனால் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரியும் சுயேட்சையாக போட்டியிட்ட கீதா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கிலும் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை.